நவீன வசதிகளோடு அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையத்தை திறந்து வைத்திருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். 53 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையத்தை புதுப்பித்து மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. துணை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதனை நவீனமயமாக்கப்பட்ட அந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாலமன் இணைந்திருக்கிறார். சாலமன், விவரம் என்ன? வணக்கம். அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையம் நவீனமயமாக்குதலுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஜோசப் சாமுவேல் அவர்கள் இந்த கோரிக்கையை சட்டமன்றத்தில் முன்வைத்தார். இதனை ஏற்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் 14/3/2025 இந்த பேருந்து நிலையத்திற்கான அடிக்கலை நாட்டி வைத்தார். குறிப்பாக இந்த பேருந்து நிலையத்தில் 11.88.1 கோடி மதிப்பீட்டில் இந்த பேருந்து நிலையத்தில் 26,346 சதுர அடியில் இந்த பேருந்து நிலையம் தற்போது நவீனமயமாக்கப்பட்ட பேருந்து நிலையமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நவீனமயமாக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் 20 பேருந்துகள் வந்து நிற்கும் அளவிற்கான வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 53 ஆண்டுகளுக்கு முன்னர் முன்னாள் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் இந்த பேருந்து நிலையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். இந்த பேருந்து நிலையத்தில் 20 பேருந்துகள் நிற்கும் வசதியுடன் ATM, 11 கடைகள், பயணச்சீட்டு வழங்கும் அறை, உணவகங்கள், தாய்மார்கள் பாலூட்டும் அறை, நவீன கழிவறை வசதிகள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், போக்குவரத்து தொழிலாளர்களின் ஓய்வு அறைகள், CCTV கேமராக்கள், நவீன கழிப்பிட வசதியுடன் கூடிய மூத்த குடிமக்கள் தங்கும் அறைகள் என பல்வேறு வசதிகளுடன் நவீனமயமாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பேருந்து நிலையத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு 140 பேருந்துகள் 10 முறை வந்து செல்லும் அளவிற்கு, அதாவது 1400 முறை பயன்படுத்தும் அளவிற்கு இந்த பேருந்து நிலையத்தை மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் இந்த பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன்.